Good afternoon to all. This is Jayasundari. நான் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து லாஸ்ட் மந்த்லேருந்து போட்டுட்ருக்கேன். என்னோடய கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நான் சொல்லுவேன்னா வந்து சவுண்டு தான். ஏன்னா பேசிக்காக சவுண்ட் இல்லாமல் தான் நமக்கு ப்ரொனன்சியேஷன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக ஹவ் ஆர் யூங்கிறத வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நிறையா கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் பேசுகிறது பதிலாக கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட சிம்பிளாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பேசும்போதே யாரோ ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கான இந்த முயற்சி தான். இதில் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, இதுதான் வந்து நம்ம ஏபிசிடி கற்றுக்கிறதோட இந்த சவுண்ட்ஸை கற்றுக்கணும். இந்த சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சவுண்ட்ஸ் நம்ம கற்றுக்கிட்டாலே நமக்கு அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஈஸியாக வந்துடும். என்ன சவுண்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிஞ்சிடும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐபிஏ சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டிக்ஷனரியில் பார்க்கும்போது இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள்ஸை வச்சு அந்த சவுண்டு கரெக்டான ப்ரொனன்சியேஷன் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து வவல்ஸ் AEIOU 5 லெட்டர் தான். பட் அது எந்த காம்பினேஷனில் வருதுங்கிறத பொறுத்து அது சவுண்டு மாறும். ஸோ வவல்ஸ்க்கான சவுண்டு எவ்வளோ இருக்குன்னா 20 சவுண்ட்ஸ் இருக்குது. இ ஈ உ ஊ ஏ ஆ ய அ அ ஆ ஆ ஓ ஏ ஓய் ஐ ய இய உவ ஓ ஔ. இது பார்த்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ்க்கான சவுண்டு. இதில் ரெட் கலரில் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து வைப்ரேஷன் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இதில் கீழே இருக்கு இல்லையா க்ரீன் கலர், இதெல்லாம் வந்து வைப்ரேஷனோட இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கான வைப்ரேஷன் க ஹ வ ர ய. ஸோ இந்த சவுண்ட்ஸ் காம்பினேஷன் எந்தெந்த லெட்டர்ஸ்கெல்லாம் சேர்ந்து வரும்போது இருக்குது அப்படின்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதில் தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா லெட்டர் ஏக்கான ரூல். லெட்டர் ஏ, அதாவது இதெல்லாம் நான் கொடுக்குறது வந்து சிங்கிள் வவல்ஸ்க்கு. சிங்கிள் ஏ வரும்போது 2 கான்சனன்ட்ஸ்க்கு இடையில வந்ததுன்னா என்ன சவுண்டு வரும்னா இந்த சவுண்டு ஆ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ பக்கத்தில் இதே ரூல் தான். 2 கான்சனன்ட் பக்கத்தில் இருக்குது. ஆனால் ஏ பக்கத்தில் வந்து ஒரு ஆர் இருக்குது அப்படின்னா ஆ சவுண்டு ஒரு வைப்ரேஷனோடு இருக்கும். கா. இந்த மாதிரி இதெல்லாம் பழைய வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். அந்த லெசன்ஸை தான் திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து ஏ, அதோட நேம் சவுண்டே இருக்கும். எந்தெந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஒய் ஏ ஒரு கான்சனன்ட்க்கு அப்புறம் ஏ, இந்த மாதிரி வரும்போது அதுக்கான சவுண்ட் வந்து ஏ. இதுக்கு சிம்பிள் இது தான் பக்கத்துலேயே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் இ. லெட்டர் இக்கு வந்து இதோட என்ன சவுண்டுனா ஏ சவுண்டு. இதுக்கு இந்த இ சிம்பிள் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ஏக்கு சொன்ன மாதிரி 2 கான்சனன்ட்டுக்கு இடையில வரும்போது இந்த சவுண்ட் வரும். அதே மாதிரி இந்த ஈக்கு பார்த்தீங்கன்னா இ சவுண்டே வரும். அதோட நேம் சவுண்டு ஏக்கு பார்த்த மாதிரி அதோட நேம் சவுண்டு. என்னென்ன காம்பினேஷன்னா இஏ எண்டிங் இ, அடுத்து இஇ இஒய் எண்டிங்கில் இஒய், இப்படி இருந்ததுன்னா இந்த சவுண்டு இ சவுண்டு வரும். இதுக்கான சிம்பிள் தான் வந்து இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ, இந்த ஈக்கு வந்து ஏ சவுண்டும் வரும். எப்பன்னா இஐ இஐஜிஹெச் இஏ இஒய், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இஐயும் சேரும்போது ஏ சவுண்டு. இதுக்கான சிம்பிள் தான் ஏ. இஐ இருந்ததுன்னா ஏ சவுண்டு இதோட சிம்பிள். இஐ எங்கெங்க இருக்கு பாருங்க. ப ஏச் பேஜ், ர ஏ இன் ரெயின், ர ஏ இன் ரெயின்,
V-A-L, veil. V-A in veil. அதே மாதிரி EIGH வரும்போது A sound. Eight. In A, nay. V-A, way. S-L-A, slay. F-L-H, flight. V-8, wait. அதே மாதிரி EA வரும்போது A sound வரும். B-R, break, break. Great, great. Ache, steak, steak. அதே மாதிரி EY வந்து எண்டிங்கில் வரும்போது A சவுண்ட் வரும். இதில் வந்து E சவுண்ட் வரும், இதில் A சவுண்ட் வரும். The, A, they. A, he. A, way. H சைலண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெட்டர் காம்பினேஷனுக்கு என்ன சவுண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கரெக்டான ப்ரனன்சியேஷனோட கொடுக்க முடியும். இன்னொன்று வந்து ஒரிஜினல் சவுண்டில் வந்து நம்மளால் கரெக்டான ப்ரனன்சியேஷனை பேச முடியும். சிம்பிளான இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட அதோட கரெக்டான ப்ரனன்சியேஷனில் பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த கிராமருக்கான ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்ப் தான் எடுத்திருக்கேன். என்னென்னா ரைட்னா எழுதுறது. இதை வந்து 12 டென்சஸில் போட்டிருக்கேன். இப்படி நம்ம படிக்கும்போது என்ன ஆகும்னா பேசும்போது நம்ம கரெக்டான அந்த டென்சஸில் வந்து கரெக்டாக பேச முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்ஜெக்ட் வந்து ஐ தான் எல்லாத்துக்குமே எடுத்திருக்கேன். இதை மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி போடலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ ரைட் அ ஸ்டோரி அப்படின்னா நான் வந்து ஸ்டோரி ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ரைட் அ ஸ்டோரி அப்படின்னா வந்து நான் எப்போவுமே ஸ்டோரி எழுதுவேன். இப்போ ஐ ஆம் ரைட்டிங் அ ஸ்டோரி அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன எழுதிட்டு இருக்கேன், ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னா ஐ ஆம் ரைட்டிங் அ ஸ்டோரி அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஐ ஹாவ் ரிட்டன் அ ஸ்டோரி. இப்போ நான் இந்த லைவ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நான் எழுதி முடிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து ஐ ஹாவ் ரிட்டன் அ ஸ்டோரி அப்படின்னு எழுதணும், அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் அ ஸ்டோரி அப்படின்னா இப்போது நான் எழுதிட்டு இருக்கேன். ஸ்டோரி வந்து ரொம்ப நாளாக நான் எழுதிட்டு இருக்கேன், இப்போது நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஐ ரோட் அ ஸ்டோரி அப்படின்னா முன்னாடி வந்து நான் ஸ்டோரி எழுதுனேன்னு சொல்லும்போது பாஸ்டில் ஐ ரைட்டுங்கிறது எப்படி மாறும்னா ரோட். ஐ ரோட் அ ஸ்டோரி. அதே மாதிரி ஐ வாஸ் ரைட்டிங் அ ஸ்டோரி அப்படின்னா இதே தான். அந்த டைமில் வந்து அவங்க வந்து எழுதிட்டு இருந்தாங்க, அந்த டைமில் அவங்க எழுதிட்டு இருக்காங்க பர்டிகுலர் டைம் பற்றி பேசும்போது. அப்போ நம்ம வாஸ் யூஸ் பண்ணோம். இது பாஸ்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி ஐ ஹேட் ரிட்டன் அ ஸ்டோரி. ஒரு பர்டிகுலர் டைம் பேசும்போது அப்போ தான் அவங்க ஸ்டோரி எழுதி முடிச்சிருக்காங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணோம். ஐ ஹேட் ரிட்டன் அ ஸ்டோரி. ஐ ஹேட் பீன் ரைட்டிங் அ ஸ்டோரி. ஒரு பாஸ்டில் இதெல்லாம் பாஸ்ட்டை பற்றி பேசும்போது அப்போ ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் அவங்க வந்து அந்த டைமில் ஒரு பாஸ்டில் ஒரு பீரியட் பேசும்போது அப்போ எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணது அதுக்கு முன்னாடி எப்பயோ 2 நாளைக்கு முன்னாடி இருக்கலாம், 1 மாதத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து உண்மை கிடையாது. அது ஒரு பர்டிகுலர் பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைம் அந்த டைமில் பேசும்போது அவங்க எழுதிட்டு இருக்காங்க, அப்போவும் எழுதுறாங்க, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இது ஃப்யூச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஐ வில் ரைட் அ ஸ்டோரி. ஃப்யூச்சரில் இனிமேல் நான் ஸ்டோரி எழுதுவேன் அப்படின்றாங்க. இது நான் எழுதுவேன் அப்படின்னு வரும் ஃப்யூச்சர் பற்றி சொல்லும்போது. அதே மாதிரி ஐ வில் பி ரைட்டிங் அ ஸ்டோரி அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த டைமில் நான் எழுதிக்கிட்டு இருப்பேன் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐ வில் பி ரைட்டிங் அ ஸ்டோரி. அதே மாதிரி ஐ வில் ஹாவ் ரிட்டன் அ ஸ்டோரி. அந்த டைமில் ஃப்யூச்சரில் அந்த டைமில் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரி எழுதி முடிச்சிருப்போம். அதை பற்றி சொல்லும்போது ஐ வில் ஹாவ் ரிட்டன் அ ஸ்டோரி. அதே மாதிரி ஐ வில் ஹாவ் பி ரைட்டிங் அ ஸ்டோரி. அந்த டைமில் பர்டிகுலர் சேம் தான். ஃப்யூச்சரில் பர்டிகுலர் டைமில் வந்து
நம்ம ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன். எப்போ ஆரம்பிச்சதுன்னா, அது முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கூட நம்ம ஆரம்பிச்சிருக்கலாம். ஆரம்பிச்ச ஸ்டோரி வந்து அந்த டைம்ல வந்து நான் எழுதிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான். இந்த 12 டென்சஸ் வந்து ஒரு வெர்ப வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா, இன்னுமே ஒரு இங்கிலீஷ் வந்து நல்லா தெளிவா பேச முடியும். ஒவ்வொரு வெர்புமே இந்த மாரி நம்ம இந்த ஃபார்ம்ல போட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொன்னு நமக்கு டென்சஸ் தெரிஞ்சாலே முக்கால்வாசி இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி தான். நெறைய வெக்காபுலரி தெரியணும் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கு பதிலா நம்ம ஹி, ஷி, இட் போட்டுக்கலாம். நேம் போட்டுக்கலாம். இதுல ஒரே மாதிரி தான் வரும். ஆனா, ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் வரும். என்னன்னா, இந்த பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா, இங்க எஸ் போடணும். அந்த ரூல் மட்டும் தான் மாறும். அப்புறம் வந்து இங்க வந்து இந்த வாஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? இது என்ன ஆகும்னா, வேர்ன்னு மாறும். இந்த ஆம்ங்கிறது வாஸ்ன்னு மாறும். ஹேவ் வந்து ஹேஸ்ன்னு மாறும். இந்த ஹேவும் ஹேஸ்ன்னு மாறும். மத்தபடி எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். இந்த ஹேடுன்னா சேஞ்ச் ஆகுது. அதேதான். மத்த இதுலயும் சேஞ்சஸ் இருக்காது. வாஸ்ங்கிறது வேற மாறும். ஆம் வந்து ஆர், இஸ் அப்படி மாறும். இது ஹேவ்க்கு பதிலா ஹேஸ் மாறும். சிங்குலரா இருந்ததுன்னா. இது ப்ளூரலுக்கு ஆர். இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே. இதை மட்டும் நம்ம மாற்றி முன்னாடி உள்ள நேம் ஹீ, ஷி, இட், தே எது வேணாலும் போட்டுக்கலாம். நேம் போட்டுக்கலாம். என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம சேஞ்ச் பண்ணி இதே தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரே ஒரு இந்த ஃபார்மேட் மட்டும்தான். இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் வந்து நம்மளே ஓனாக மேக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று கொஸ்டின் எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி கேட்கணும் அப்படின்னா, இங்கே மட்டும் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு மட்டும் ஒரு ரூல் இருக்குது. என்னன்னா, இந்த ரைட்டுங்கிறது இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வெர்பு வந்து எஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா டூ தான் இதோட பி வெர்ப். இந்த டூவை வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துடணும். டு ஐ ரைட் அ ஸ்டோரி அப்படின்னா கொஸ்டினாக மாறிடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆமை வந்து இந்த பி வெர்ப் ஆம் இருக்கு இல்லையா, ஆக்சிலரி வெர்ப், இதை முன்னாடி கொண்டு வந்துடணும். ஆம் ஐ ரைட்டிங் அ ஸ்டோரி. அதே மாதிரி இங்கே உள்ள ஹேவ் வந்து முன்னாடி வந்துடும். ஹேவ் ஐ ரிட்டன் அ ஸ்டோரி. இங்கே ஹேவ் ஐ பி ரைட்டிங் அ ஸ்டோரி கொஸ்டினாக மாறிடும். இங்கே என்ன ஆகும்னா டிட் ப்ளஸ் ரைட், இதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் ப்ளஸ் இங்கே ஆக்சிலரி வெர்ப் என்ன வரும்னா டிட். ஸோ இந்த டிட் வந்து முன்னாடி வந்துடும். டிட் ஐ ரைட் அ ஸ்டோரின்னு தான் வருமே தவிர ரோட் வராது. ஏன்னா இந்த ரோட்டுக்கு பதிலாக தான் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா டிட் ப்ளஸ் ரைட். அதே மாதிரி இங்கே ரைட் என்ன ஆகும்னா ரைட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா சிங்குலராக இருந்ததுன்னா டஸ் ப்ளஸ் ரைட்டாக மாறும். அந்த டஸ் முன்னாடி வரும். டஸ் ஷி ரைட்டுன்னு தான் வரும். ரைட்ஸ்ன்னு வராது. ஓகே. அதே மாதிரி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஹேடு முன்னாடி வந்துடும். ஹேட் ஐ ரிட்டன் அ ஸ்டோரி, ஹேட் ஐ பீன் ரைட்டிங் அ ஸ்டோரி. இந்த வில் முன்னாடி வரும். வில் ஐ ரைட் அ ஸ்டோரி, வில் ஐ பி ரைட்டிங் அ ஸ்டோரி, வில் ஐ ஹாவ் ரிட்டன் அ ஸ்டோரி, வில் ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் அ ஸ்டோரி. இவ்வளோ தான் கொஸ்டினாக மாற்றணும். ஒன்லி 12 ஒரே ஒரு வேர்ட் 12 டென்சஸ் தான். இதில் வந்து நம்ம எவ்வளோ சென்டென்சஸ் மேக் பண்ணலாம்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்களே ஓனாக வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஐக்கு பதிலாக ஹீ, ஷி, இட் எது வேணாலும் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு வெர்ப் மட்டும் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வேறு வெர்பு கூட நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் எவ்வளோ சென்டென்சஸ் மேக் பண்ணலான்னு மட்டும் பாருங்கள். சிம்பிள் 12 டென்சஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி வித் ப்ரொனன்சியேஷன், கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட நம்ம சொல்லும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சிம்பிளான இங்கிலீஷே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே சவுண்ட்ஸ் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நடத்துனது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நான் இந்த ப்ரொனன்சியேஷனோட வந்து ஒரு ஸ்டோரி நெக்ஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னொன்று வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் யூஸ் பண்ணுற ப்ரொனன்சியேஷன் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம். அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இதில் இந்த டீக்கு பதிலாக அந்த சவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. சில சவுண்ட் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். அது வந்து சில கனெக்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பீடாக பேசுகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுவும் அதுவும் வந்து ஒன்று கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க.
பிரிட்டிஷ் பீப்புள கவனிச்சிங்கன்னா, இந்த ப்ரொனன்சியேஷனோட இருக்கும். ஓகே. தேங்க் யூ.